அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளாக கருதப்படக்கூடிய பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் மிகப்பெரிய ஒரு 3 திடீர் மாற்றங்கள் அறிவிப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த 3 முக்கிய மாற்றங்கள் நீங்கள் செய்யப்படலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும், முழுமையாகவே செயலிழந்துவிடும். அதற்கப்புறம் நீங்கள் மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் எதுவுமே நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்குங்க. இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கவர்களுக்கு ஏன் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க, அமல்படுத்தியிருக்கிறாங்க, அதற்கான தெளிவான துல்லியமான விளக்கத்தையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளும் கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உடனுக்குடனே நீங்கள் தெளிவாக துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் அப்டேட்லாம் நிறைய பண்ணணும். ஸோ அது என்னன்றதை தெளிவாக நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த புதிய மாற்றங்கள் என்ன, அதை நம்ம எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது எல்லாமே பார்க்கலாம். இந்த புதிய விதிமுறைகள் ஜனவரி முதல் தான் அமல்படுத்தப்பட்டதுங்க. இந்த புதிய மாற்றங்கள் என்ன நோக்கத்திற்காக, என்ன காரணத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலியான ரேஷன் அட்டைகளை நீக்குவதற்காகவும், அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீர்க்கப்படணும். அது என்னென்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைரேகை பதியாமல் நிறைய பேர் நிறைய மாதங்களாக அரிசி வாங்காமல் இருக்காங்க, அந்த அப்டேட்டையும், அதே போல் நிறைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காம போகுது. ஸோ இந்த காரணங்களாயும் இந்த அப்டேட்டை பண்ணுறதுக்காகவும், கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் நிறைய பேர் அரிசி வாங்காமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறது, இந்த சரி செய்யணுன்றதுக்காகவும் தான் இந்த புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புதிய விதிமுறைகள் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்க. ரேஷன் கடைகளில் ரேஷன் முறைகளில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீர்க்கப்படணும். போலியான ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படணும், அகற்றப்படணும். ஒரே நபருக்கு பல அட்டைகள் இருப்பதை தவிர்க்கப்படணும். அரசாங்க சலுகைகளை தவறானவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கப்படணும், அகற்றப்படணும். அதே போல் இந்த போலியான அட்டைகள் கிட்டத்தட்ட சுமார் 3 கோடி போலி அட்டைகள் இதுவரை அகற்றப்பட்டிருக்குங்க. ஸோ இதனால் அரசுக்கு 20,000 கோடி வரை இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் அது எல்லாமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய விதிமுறைகள் பல அம்சங்களை உள்ளடக்கியிருக்கு. அதில் முதலாவதாக இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அனைத்து அட்டைதாரர்களுமே ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இது போலியான ரேஷன் அட்டைகளை அகற்ற உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே போல் 2ஆவதாக ஆதார் இணைப்பு அவசியம், அது கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மார்ச் 31க்குள்ளே நீங்கள் கட்டாயம் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது உறுதியை நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் 3ஆவதாக ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்புனா இதுதான் சொல்லலாம். ஏன்னா இப்போது உங்களுடைய ரேஷன் அட்டைகளை வைத்து நீங்கள் 28 மாநிலங்களில் 80 கோடி பேர் எங்கு வேண்டுமானாலும் உங்களுடைய ரேஷன் கடைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்கள் மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்றதான் உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ அதே போல் கூடுதலாக ஆன்லைன் விண்ணப்பம், அதாவது இதெல்லாமே நீங்கள் பெயர் சேர்த்தாலும் சரி, பெயரை நீக்கினாலும் சரி, இனிமேல் சுலபமான முறையில் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இனிமேல் அனைத்து ரேஷன் கடைகளிலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, போலியான ரேஷன் அட்டைகளை வைத்து மீண்டும் மீண்டும் பொருட்களை வாங்கியவர்களையும் தவிர்க்கப்படணுன்றதுக்காகவும், அதே போல் அரசுகள் தவறானவர்கள் வழங்கப்படுவதையும் தவிர்க்கப்படணுன்றதுக்காகவும் இந்த அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்னென்ன ரேஷன் பயனாளர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஒய்சி பண்ணுறதன் மூலிமா
போலி அட்டைகள் நீக்கப்பட்டால் உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு முழு அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் 5 கோடி ரேஷன் பயனாளர்கள் பயனடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து டிஜிட்டல் முறையில் பண்ணுறதுனால 5 கிலோ அரிசி உட்பட்ட சலுகைகள் உடனடியாக வழங்கப்படும், எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. அது இந்த மாதத்தோட அப்டேட்குள்ளே முடிச்சிடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.